டிடிஎஃப் வாசனுக்கும் அவரோட மாமா பொண்ணுக்கும் திருமணம் ஆயிட்டதா சொல்லி இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. கேரளால உள்ள குருவாயூர் கோயில்ல தான் வாசனோட திருமணம் நடந்ததா சொல்லப்படுது. பலரும் இது ஏதாவது படத்தோட ஷூட்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு வராங்க. இது தொடர்பா நாங்க விசாரிச்சதுல டிடிஎஃப் வாசனுக்கு அவர் மாமா பொண்ணு கூட திருமணமானது உண்மைதான். கல்யாணமாகி 1 மாசம் ஆகிறதா சொல்றாங்க. ஆனா இப்பதான் வாசன் முதல் முறையா திருமணமானதை பத்தி வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோலயே 5 வருஷம் காதலிச்சோம், இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா, அதனால நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்துட்டோம். என்னோட மாமா அத்தைக்கு தெரியாம தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. பலரும் இப்ப வாசனுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. சீக்கிரமே திருமணமானப்ப எடுக்கப்பட்ட வீடியோஸை வாசனே ஷேர் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. ட்வின் த்ராட்லஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல மோட்டோ விளாக் வீடியோஸ் போடுறது மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவர் தான் டிடிஎஃப் வாசன். இந்த மோட்டோ விளாகால பல சர்ச்சைகளையும் டிடிஎஃப் வாசன் சந்திச்சாரு. காஞ்சிபுரம்ல இவருக்கு ஏற்பட்ட விபத்தால அது பெரிய பிரச்சனையாகி காவல்துறை வழக்கு தொடர்ந்து இவர் கைது செய்யப்பட்டாரு. இவரோட லைசன்ஸையும் 10 வருஷத்துக்கு ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாமீன்ல வாசன் வெளியே வந்தாரு. இப்போ டிடிஎஃப் வாசன் IPL அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு வராரு. அவர் நடிக்க இருந்த மஞ்சள் வீரன் படமும் டிராப் ஆயிடுச்சு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு சூழ்நிலையில வாசனுக்கு திடீர்னு கல்யாணமானதா செய்தி வெளியானது பலரையுமே இன்பதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். ட்ரெண்டாக் சார்பா வாசனுக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். வணக்கம், நான் உங்க வாசன். ஆக்சுவலி டிடிஎஃப் எனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியல. ஆக்சுவலி ராஜஸ்தான்ல ரைட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு என் மாமா பொண்ணு ஃபோன் பண்ணி ரொம்ப எமர்ஜென்சி, நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் கரெக்டாக பாருங்கள், நானும் கார் எடுத்துகிட்டே வந்துட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி போயிட்டு வரோம், ரொம்ப எக்ஸ்பென்சஸ் ஆகுது. சரி, இந்த வாட்டி வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஃப்ளைட் பிடிச்சி வந்து ஏதாவது டிவி வெஹிக்கிள் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே மோட்டோ விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். இங்கே வந்துட்டு எங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லவ் பண்ணுறோம், 5 வருஷமாக லவ் பண்ணுறோன்னு சொல்லி என் மாமா பொண்ணு ஸ்வீட் சொல்லிட்டா. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் கூட கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிவிடுவோன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இருந்துட்டு என்ன சொன்னேன்னா, இன்னொரு 3 மாதம் டைம் கொடு ஸ்வீட்டு, நம்ம படம் ரிலீஸ் ஆகிடும். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கெத்தாக வந்து பொண்ணு கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்கள் அத்தைக்கிட்ட கூட அதான் பேசிகிட்டு இருந்தேன். அத்தைக்கிட்ட பேசிட்டேன், இன்னும் மாமா கிட்ட பேசல. மாமாக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு கூட தெரில. இப்போ நாங்கள் வெளியே வந்ததெல்லாம் தெரியும், பட் நாளைக்கு கல்யாணம் பண்ண போகிறதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு சொல்லி அவங்க யோசிச்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்டு கன்ஃபார்மா? இப்போ நீ ஊன்னு சொன்னா கூட வண்டி அப்படியே உடன் போட்டு உனக்கு கொண்டு போய் பத்திரமா ட்ராப் பண்ணிடுவேன். இல்லை மாமா, கல்யாணமே பண்ணிக்கலாம், கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா எனக்கு தான் பயம் என்னைக்கு எனக்கு கிடையாது. எனக்கு என்னன்னாங்க, அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும், அத்தை மாமா 2 பேரையும். எனக்கு அப்பா தவறிட்டார்ல, எங்க மாமனாரை வந்து அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்லாம் ஒரு ஆசை இருக்கு. அப்பா அவர் பையனை நினைக்கணும். அப்புறம் அதுவும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்லலாம் எங்கள் அப்பாவோட ஞாபகங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்ல, அக்ரிகல்ச்சர்லாம் பண்ண போகிறோம், அதனால அப்பாவோட ஞாபகங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிச்சு. என் மாமனார் மாமியார்லாம் எனக்கு ஒரு அப்பாவா அம்மாவா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீ அவங்க மூஞ்சிலேயே முழிக்க மாட்டாங்க. அத்தை சமாதானம் ஆயிடுவாங்க, மாமா தான் சமாதானம் ஆகிட்டாங்க. பார்த்துக்கலாம், நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி நம்புறாரு. ஓகே, வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க, அழுகுறாங்க, என்னங்க பண்ண முடியும்? நம்மளை நம்பி வந்துட்டாங்க. சரி, உங்கள் பிள்ளைய வாழ்த்துங்க, நல்லா வாசா 1000 வருஷம் அப்படின்னு சொல்லி. என்ன வாசா 1000 வருஷம் தான்? ஆக்சுவலி நான் இம்மாத்திலிட்டியை பிலீவ் பண்ணுறேன், 1000 கம்மி தானே. ஓகேங்க, லவ் யூ ஸோ மச். என்னன்னு சொல்லி சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன்.